போ 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 போ. இந்த சாப்பிடு சாப்பிடு. அன்புள்ள உறவுகளே, ஒன்னே ஒன்று மட்டும் நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். இந்த மாதிரி வாயிலா ஜீவராசிகள், பூனை, இது நான் வளர்க்குற பூனை கிடையாது, ஸ்ட்ரீட் கேட் தான். எங்கிட்ட இருந்தோ வந்துச்சு, நான் சாப்பாடு கொடுத்தேன். இந்த வீட்லேயும் நான் நிரந்தரமாக இருக்க போகிறது கிடையாது. இன்னும் கொஞ்ச நாளில் நாங்கள் வேறு இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகி போயிடுவோம். தயவு செய்து முடிஞ்ச அளவுக்கு எல்லா பறவைகளுக்கும், அந்த ஸ்ட்ரீட் டாக்ஸுக்கும் சாப்பிடு உடனே சொல்லலை, முடிஞ்ச அளவுக்கு சாப்பிடுறா, உடனே சொல்லலை, நீ சாப்பிடு. முடிஞ்ச அளவுக்கு சாப்பாடு போடுங்க தயவு செய்து. நம்ம போகும்போது எதையும் கொண்டு போகிறது கிடையாது. இருக்கும் வரைக்கும் நல்லது செஞ்சோமா என்னன்னு தெரியாது. ஆனால் இருக்கும்போது நம்மளால் ஒருத்தவங்களாவது வாழ்ந்ததாக இருக்கட்டுமே. கடவுள் கேட்பாராம், அம்மா சின்ன பிள்ளை சொல்லுவாங்க, நீ என்ன செஞ்ச அப்படின்னு கடவுள் கேட்பாராம். அதுக்கு நமக்கு நம்ம செஞ்ச நல்லதுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு செங்கலை அடுக்கி வைப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நன்மைக்கு நம்ம செஞ்சது நல்லதுக்கு நமக்கு கிடைக்கட்டாலும் பரவாயில்ல, நம்மளுடைய குழந்தைகளுக்கும் நம்மளுடைய வருங்கால சந்ததிகளுக்கும் நம்ம நல்ல விஷயங்களை விதைச்சிட்டு போவோமே. இது தவறாக இருந்தால் என்னை மன்னிச்சுக்கோங்க, தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க, நல்லதாக இருந்தால் தயவு செய்து ஏற்றுக்கோங்க. இது என்னுடைய தாழ்மையான கருத்து. நான் எதுவுமே இதுகளுக்கு கொடுக்க போகிறதில்ல. வெறும் கொஞ்சோண்டு சாதம், கொஞ்சோண்டு பால், அவ்வளோதான். இதுக்காக தினமும் என்னை தேடி வரும், அவ்வளோதான். இது என்னை தொந்தரவும் பண்ணாத. சாப்பிட்டுட்டு அடுத்த செகண்ட் அது சரி நீ சாப்பிடுமா பார்க்குது பாருங்க. தயவுசெய்து முடிஞ்ச அளவுக்கு ஒரு கை பருக்கைனாலும் ஒரு காக்காக்காவது ஒரு எறும்புக்காவது போய் சேரட்டுமே. நல்லதை செய்வோம், நல்லதை விதைப்போம். தயவுசெய்து மாற்று கருத்து சொல்லி எல்லாரையும் கஷ்டப்படுத்தாதீங்க. பிடிக்கலன்னா கொஞ்சம் அமைதியாக இருங்க. வன்முறையான வார்த்தைகளை பெண்களை வதைக்காதீங்க. இது மட்டும்தான் சொல்கிறேன்.